ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வசனம் படிச்சிருக்கீங்க? மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா அடையாளம் என்ன? பாடுவார்கள். அல்லேலூயா, பாடுவார்கள். நானும் கவனிக்கிறேன், ஒவ்வொரு சர்வீஸ்லையும் கவனிக்கிறேன். சில ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அந்த மாதிரி ஏதோ பறி கொடுத்தவங்க மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. வாயே திறக்கிறது இல்லை, வாயே திறக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள கட்டுகள் இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது. உன் ஆத்துமா கட்டப்பட்டிருந்தால் உன்னாலே மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு என்னைக்கு கர்த்தரை துதிப்போம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது. சில ஆட்கள் ஓவர் கம்பீர சத்தமாக போயிடுது. எப்படின்னா ஓவர் எழுப்புதல், அதுவும் ரொம்ப ஆபத்து தான். நீங்கள் உண்மையாக மனந்திரம் பேர் மீட்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா, மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மீட்பு இருந்தால், நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் அடையாளம் என்னன்னா ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். இந்த பாட்டே தெரியும், மாய்மாலத்தோட உண்மையாக உள்ளத்திலிருந்து பாடுவாங்க. உள்ளத்திலிருந்து அவங்க என்ன செய்வாங்க? பாடுவாங்க. அப்படியே அவங்க சில கண்ணீர் வடிப்பாங்க, கைகளை உயர்த்துவாங்க. அப்படின்னு ஆராதிக்க பார்த்தா அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்க. 7வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதாவது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ ரொம்ப பாடுகள் கஷ்டங்களுடாய் கடந்து போனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை? கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டதான ஜனங்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்கள் உபத்திரம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, பாடுகள் என்ன செய்வார்கள்? அழுது கொண்டிருக்க மாட்டார்கள், ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு அப்படின்னால பாட வேண்டாம் அப்படின்ல, தினந்தோறும் நம்முடைய வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. தினந்தோறும் என்ன பாட்டு சத்தம் கேட்கணும்? பாட்டு சத்தம் கேட்கணும்னு சொன்னதுனால கண்ட பாட்டை போடாதுங்க. அவங்க வீட்டில் கேட்க வேண்டிய பாட்டு என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க. யூடியூப்பில் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆராதனை பாட்டுகள் நீங்கள் என்ன செய்யலாம், அது தானாக வரும். இந்த ஆராதனை போட்டு விடுங்க, வாரமெல்லாம் கேளுங்க, வாரமெல்லாம் கேளுங்க. வீட்டில் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கணும். என்ன ஓடணும்? நம்ம சபையில் ஆராதனைகள் ஓடட்டும், ஜெபம் ஓடட்டும், அது ஆன் பண்ணுங்க. ஜெப சத்தம் கேட்கட்டும், பாடல் சத்தம் என்ன செய்யட்டும்? கேட்கட்டும், வசன சத்தம் கேட்கட்டும். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம அப்படி மீட்டு கொண்டதுக்கு அடையாளமாக நமக்குள்ளால் என்ன இருக்கும்னா சந்தோஷம் இருக்கும். அத்திமுறை தொழில் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் அற்று போனாலும், கிடையில் மந்தைகள் பலன் அற்று போனாலும் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். தேவன் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? சந்தோஷமாக தான் இருப்பாங்க, சந்தோஷமாக தான் இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
அருமையாளர்களே, அப்படி இங்கே இந்த வசனத்தின்படி சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். மீண்ட பிரசங்கமெல்லாம் இனி பண்ணுறதில்ல. கொஞ்சம் சின்ன சின்ன பிரசங்கம், குட்டி பிரசங்கத்தை பண்ண விரும்புகிறேன். அந்த விதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் வசன சத்தம் கேட்கணும், சண்டை சத்தம் கேட்கக்கூடாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அடி போட்டு கொண்டிருப்பார்கள். புருஷன் மனைவியினுடைய மண்டையை உடைத்தான் அப்படிங்கிற செய்தி வருமா? வராது. உண்மையாகவே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் என்ன செய்வார்கள்? பாடுவார்கள், துதிப்பார்கள், ஆடுவார்கள். எங்களை பார்த்து அந்த மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு. அதனால தான் இப்போ 2-3 வாரமாக என் பிரசங்கத்தை மாற்றிட்டேன். இப்போ என்ன பிரசங்கம்? சுவிசேஷத்தை பேசுகிறேன். என்ன சுவிசேஷம்? அதாவது பெரும்பாலும் முன்காலங்களில் நான் கேள்விப்படுவேன், வட இந்தியாவில் மிஷனரிகளாய் போனவர்கள் அங்கே போயிட்டு வந்து சொல்லுவாங்க, அங்கே பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, வட இந்தியாவில் சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் என்று எண்ணப்படுகிற எல்லாருமே அவர்கள் உண்மையில் விசுவாசிகள் அல்ல. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் சொற்பம் பேர், ரட்சிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, மீட்பின் அனுபவம் இல்லை. ஆனால் அதே வேளை என்ன அனுபவம் இருக்கிறது அவங்களுக்கு? அவங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க தெய்வங்களை விட்டு விட்டு இந்த தெய்வத்தை மதம் மாறி இருக்கிறாங்க. அதாவது தெய்வத்தை மாற்றி இருக்கிறாங்களே தவிர அவங்க மனசை மாற்றவே இல்லை. அந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிறது அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அருமையாளர்களே, மீட்பு அப்படின்னு சொன்னா என்ன? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி என்ன செய்யப்படுவீர்கள்? நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம். எதிலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை மீட்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவராக இருக்கிறார். முதல்ல எதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்பார்? அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்பார். எங்க இருக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்கிறது இல்லையா? 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Deuteronomy chapter 15 verse 15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும், எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த, எகிப்து அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்தார்கள். அது ஒரு அரசாங்கம் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அன்றைக்கு ஒரு பேரரசாக இருந்தது. அந்த ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவர் அடிமைப்பட்டிருந்ததான் அந்த அதை குறித்து வேதத்தில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து படிக்கிறோம். கர்த்தர் அவளை விடுவித்தார், ஆண்டவர்களை விடுவித்தார். எப்போ விடுவித்தார் என்று சொன்னால், அவள் பெருமூச்சு விட்டார்கள். என்ன செய்தார்கள்? பெருமூச்சு விட்டு கர்த்தர் சொன்ன, உங்கள் சத்தத்தை நான் கேட்டேன், பெருமூச்சை கண்டேன் அப்படின்னார். அப்போ நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு. உலகம் நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, பிசாசு நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நமக்கு ஒரு பெருமூச்சு வரணும். அந்த பெருமூச்சு ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் நிருபத்தில் வாசித்து பாருங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 24ஆவது வசனம், ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இது ஒரு பெருமூச்சு. அப்படித்தானா? மேலே அவன் சொல்றது பாருங்க 14ஆம் வசனத்துல, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு பணமின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி. அப்ப எதுக்கு விற்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பாவத்திற்கு விற்கப்பட்டது, நம்ம வித்தது யாரு? பாவத்துக்கு வித்தது யாரு? பிசாசு வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒரு பழத்தை கொடுத்தான், அவதை வாங்கிக்கிட்டு இவன் என்ன செஞ்சான்? ஆமா, எப்படி அடிமையா மாறினாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள மாறுறதுக்கு அன்றைக்கு பிசாசு ஏதேன் தோட்டத்தில் வந்து அவர்கள் ரொம்ப சிம்பிளா அவன் என்ன செஞ்சிட்டான்? ஏமாத்திட்டான். அந்த மாதிரி அவர்கள் அன்றைக்கு ஆதாம் என்ன செய்தான் என்று சொன்னால், மூலமாக நாம் எல்லாரும் பாவத்திற்கு விற்கப்பட்டோம். நாம் விற்கப்பட்டது எப்படி விற்கப்பட்டோம்னா, நம்ம என்ன செய்யல, நம்ம அதுக்கு உத்தரவாதி கிடையாது. நீங்க உங்களை விற்றீர்கள் என்கிறத விட நீங்க விற்றவைகள் உண்டு. 2 விஷயம். ஒன்று என்னன்னா ஜென்ம பாவம்,
ஜென்ம பாவத்துக்கு நம்ம பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறக்கிறோம் பாருங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே. அந்த பாவத்திலே விற்கப்பட்டதுக்கானதை இங்க பவுல் சொல்றாரு, நானும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஆதாமுக்குள் பிறந்தவர்கள், அதாவது முதல் மனுஷன், ஒரு மனுஷன் தான் முதல்ல கர்த்தர் படைச்சார், ஒரு தம்பதி ஆதாமும் ஏவாளும். அவங்களிருந்து தான் எல்லாரும் பிறந்தோம். அந்த 1 2 அப்படின்னு பெருகி 930 வருஷம் வாழ்ந்தான். ஒரு வாலிப தம்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தது, அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, இந்த தம்பி எங்களுக்கு நம்ம சபையில் சண்டே ஸ்கூல் படித்த பையன் தம்பி தான், சண்டே ஸ்கூலில் அந்த சந்தேகமெல்லாம் தீக்கணும். ஆபேல் காயின் 2 பேர் தான் ஆதாமுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கு பைபிளில். அவங்களுக்கு மனைவிமார் எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்டான். மனைவிமார், இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். அந்த பைபிளில் கான்ட்ரவர்சிஸ் சொல்லி நிறைய சொல்லுவாங்க. சூரியன் பிறகுதான் படைச்சாரு, வெளிச்சம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கிறது என் வேலையே. சும்மா பைபிளை படிச்சுட்டு அப்படி ஓடி போறதில்லை. ஒவ்வொரு நிறுத்தி என்னென்ன கேள்வி யார் யார் எங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அது எல்லாம் எனக்கு வர சந்தேகத்தையும் நான் நிவர்த்தி பண்ணுகிறது என் முதல் வேலை. அந்த சந்தேகத்தோடு கூட வாழ்வது கிடையாது, ஆனால் நிச்சயத்தோடு இருக்கிறேன். கரங்களை கத்திர மையப்படுத்தும். இந்த வேதத்தை பற்றி உள்ள முழு நிச்சயம் உண்டு எனக்கு. இது உண்மை, போய் கிடையவே கிடையாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. அதனால அந்த கேள்வி கேட்டார். 930 வருஷம் வாழ்ந்தான். 930 வருஷம் வாழ்ந்தான்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது பிள்ளைகளை பெற்றேன், இல்லை 3 வருஷத்துக்கு நார்மலாக 3 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை. எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், எல்லாருக்கும் 3 வயசு டிஃபரன்ஸ் உண்டு. 3 இயர்ஸ் கரெக்டாக 3 வருஷம் டிஃபரன்ஸ் உண்டு. 3 வருஷம் வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு மேலே தாய்ப்பால் கொடுப்பான் வச்சுங்க. தாய்ப்பால் கொடுக்கறது அடுத்த குழந்தை உண்டாகாது. அதுதான் ஒரு இது. தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் அடுத்த குழந்தை பொதுவாக அது ஒரு உண்மை. அப்புறம் 3வது வருஷத்தில் அடுத்தது குழந்தை. பாஸ்டர் ஜிபிஎஸ் ராபின்சனுடைய மனைவி இறந்துட்டாங்க. அவங்க 10வது நபர். அவங்க வீட்டில் மொத்தம் 12 பிள்ளைங்க. அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கூட ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க? 930 வருஷம் வாழ்ந்தானா. 30 வருஷம் சரி விட்டுருவோம். 900 வருஷத்தை எடுத்துங்க. 900 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 300 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? ஆதாம் மூலமாக பிறந்த பிள்ளைங்களே 300 பிள்ளைங்க. எத்தனை வயசு? நோவா கிட்ட காலத்துக்கு முன்னால தான் அவன் இறந்தான். அவ்வளவு வருஷம் அவன் குமார்த்திகளையும் பெற்றான். சரி, அந்த 30 வயசு விட்டுருவோம், இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கிடுவோமே. கடைசியில் வயசாகிற டைமில் ஒரு 930ங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தோன்னு சொன்னால் ஒரு 200 பிள்ளைகளாவது 250 பிள்ளைகளாக பெற்ற. இன்றைக்கி 70 வருஷம் வாழ்கிறவன் 80 வருஷம் வாழ்கிறவன் 12 பிள்ளைகளை பெற்றான். அப்படின்னா 7 பிள்ளைகள் 10. இப்போ ஜெயக்குமாருக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. இங்கே சாட்சி இருக்கு பாரு. அவருக்கு இப்போ 80 வயசாச்சு அவங்க அப்பாவுக்கு. ஆகவே அப்படின்னு சொல்கிற சமயத்தில் 930 வருஷம் வாழ்ந்ததான அந்த ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அதனால் அவனுக்கு எப்படி மனைவி கிடைச்சா அப்படின்னு கேட்டால், மனைவி கிடைச்சது அப்படின்னா இப்போல்லாம் சில ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறது எங்கள் ஊர்லெல்லாம் கேவலம், பண்ண மாட்டாங்க அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறது. அதே பேரில் அதாவது மாமா மகளை கல்யாணம் பண்ணுவாங்க, அது பைபிளில் இருக்கிறது. அப்போ அந்த நாட்கள் இன்றைக்கி சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேர் தான் அந்த 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 காட்டில் இருப்பான், தீவில் இருப்பான். யாரை கல்யாணம் பண்ணுவாங்க? ஒருத்தர் மாறி அங்கே தெரியல எது சித்தப்பாவா மருமகா எதனும் பார்க்கறது கிடையாது. அங்கே ஒரு வயசில் அடுத்து ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அது யாருக்கும் ஒருத்தர் அங்கே என்ன செய்வாங்க? மனைவியாக எடுத்துக்குவாங்க. அங்கெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த விதமாக சிந்திக்கிறவன் இருக்கணும். ஒரு குறுகின புத்தியில் அவன் இருக்கிற ஊரையே வச்சுட்டு அப்படியே யோசிப்பான், பைபிளை வச்சு பார்ப்பான். பைபிள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரேன்? ஆதாமுக்குள் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறோம். ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் ஆதாமுக்குள் பாவிகளாய் இருக்கிறோம். ஜென்ம பாவம் வந்தது அப்படித்தான். நம்ம எல்லாருக்கும் எப்படி ஜென்ம பாவம் வந்துச்சு? ஆதாமுக்குள் பிறந்த போது நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். அவன் கீழ்ப்படியாததுனால அவனுக்குள் பாவம் வந்தது. பாவம் என்பது என்னவென்றால்
இந்த ரோம நிருபத்தை குறித்து பார்க்க, பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு, பாவங்களுக்கு அல்ல பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு என்று சொல்லி இருக்கிறது. பாவம் என்பது என்னன்னு சொன்னா அது ஒரு 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 வல்லமை, ஒரு சக்தி. அந்த பாவம் என்கிற ஒரு வியாதி, அந்த பாவ வியாதிக்கு கீழே நம்ம விற்கப்பட்டு, அந்த பாவத்தை என்கிறதான் அந்த அந்த அதுக்கு கீழாக நம்ம என்ன செய்ய விற்கப்பட்டிருக்கிறோம். அந்த வல்லமை கீழே நம்ம விற்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவம் என்கிற அந்த டிஎன்ஏ இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் அந்த டிஎன்ஏ இருக்கு. முந்தின ஜென்மத்தில் பிறந்தாலும் முந்தின தாத்தா பாட்டி அவங்களுடைய சுபாவம் அப்படியே சிலருக்கு இருக்கு இல்லையா. இவருக்கு இந்த கோபம் எப்படின்னா, என் தாத்தாவுக்கு இந்த கோபம் இருந்துச்சு, எனக்கு அந்த கோபம் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னன்னு சொன்னா, முந்தின தலைமுறையில் என்ன சுபாவம், இல்லைன்னா அம்மாவுக்குரிய சுபாவம், அப்பாவுக்குரிய சுபாவம், அதெல்லாம் எப்படி வருகிறது? அந்த பிளட்ல வருது, ரத்தத்தில் என்ன செய்கிறது வருகிறது. அந்த ரத்தத்தில் வருகிறதான் அந்த சுபாவம். பாவத்தில் இந்த சுபாவத்திலிருந்து மீட்கும்படியாகத்தான் இயேசு வந்தார். ஆகவே இந்த ஜென்ம பாவம் அது நமக்குள்ள வந்ததை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னென்னா, நம்ம பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறோம். அது நம்ம வைக்கல. ஆதாம் என்ன செய்தான்? அதுதான் அவன் காரணம், அவன்தான் காரணம். அதுல இருந்து இப்போ பாவத்துக்கு பணமின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி என்ன செய்யப்படுவீர்கள்? மீட்கப்படுவீர்கள். இப்போ நீங்கள் யாராவது மீட்கப்படுற பாவ மீட்புக்கென்று நீங்கள் யாராவது விலை கொடுத்தீர்களா? விலை கொடுக்க முடியுமா? யாராவது விலை கொடுக்க முடியுமா? இப்போ ஆண்டவர் 1972ஆம் வருஷத்துல ஆகஸ்ட் மாதத்தில் ஐ திங்க் 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த நாள் கரெக்டாக நான் எழுதி வைக்கல. ஆனால் ஒரு நாள் சாயங்காலத்தில் ஒரு குண்டின் மேலே இருந்து சுவிசேஷத்தை கேட்டு எனக்கு சொன்னதான் அவருக்கு முன்னால் முழங்கால் போட்டு பாவங்களை நான் அறிக்கை செய்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது நரக ஆக்கினை, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளமாகிய மரணத்தை நான் அடையாமல் இருப்பதற்கு, பாவத்துக்கு செய்தவன் நிச்சயமா அவன் மரிக்கும்போது எங்க போனோம்? நரகத்துக்கு போனோம். வேற மார்க்கமே கிடையாது. அவர் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர் நீதிபரராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நீ பாவம் செய்யும் பொழுது இந்த மரத்தின் கனியை பறித்து புசித்தால் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார். அவர் சட்டத்தின்படி என்ன செய்யணும்னு சொன்னா, மனுக்குலத்தை தண்டித்து அவனை நரகத்துக்கு என்ன செய்யணும்? அனுப்ப வேண்டும். இல்லைன்னா முதல்ல அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாமை அவர் கொண்டிருக்கணும். அவனை கொல்லாம கத்து விட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கொல்ல மாட்டேன், மனுக்குலத்தை நேசிக்கிறேன், உன் சந்ததியை நான் நேசிக்கிறேன். மனுக்குலத்தை நேசித்து அவள் எல்லாரும் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அதனால பாரு, ஒரு மிருகத்தை கொண்டு வா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் பெற்ற வச்சிருந்ததான ஆட்டுக்குட்டியோ மாட்டையோ குட்டியை தான் கொண்டு வர சொல்லிப்பார். அவன் கண்மணி, அதுதான் அடையாளமாக ஏகசுதன் ஏக புத்திரனை என்ன கொண்டு வான்னு சொன்னார். பாருங்க, நான் நேசிக்கிறதான அந்த ஒரு மிருகத்தை கற்று கொண்டு வர சொல்லிப்பார். கொண்டு வந்து அந்த சொன்னார், இதே மாதிரி இதை நான் அடிக்க போறேன், இதை அடித்து ரத்தம் சிந்த போறேன், இதை நான் அடித்து நான் பலியாக்க போறேன். இதே மாதிரியாக ஸ்திரீயின் வித்தாக தேவன் இந்த உலகத்தில் குமாரனுங்கிற விதத்தில் இந்த உலகத்தில் பிறப்பார். ஸ்திரீயின் வித்தாக தோன்றி சிலுவையிலே மரிப்பார், ரத்தம் சிந்துவார். அப்படிங்கிறதை கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அதான் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கொண்டார். ஆகவே நீ என்ன செய்? அதை நினைச்சிக்க, அதை நினைத்துக்கொள். எதை நினைக்கணும்? இந்த சிலுவை மரணத்தை நினைத்துக்கொள். மாம்சத்தில் வெளிப்பட்டு ஒரு நாளில் சிந்தப்பட போகிற ரத்தம், ஒரு நாளை அதாவது செய்யப்பட போகிற மரணம், உனக்கு பதிலாய் செய்யப்படுற மரணம், நீ விலை கொடுக்க வேண்டாம், நான் அதுக்கு விலை கொடுப்பேன், நான் சிலுவையில் விலை கொடுப்பேன் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசி அந்த என்ன செய்தார்? மிருகத்தை அடித்தார். மிருகத்தை அடித்த ஆண்டவர் அதுக்கப்புறம் சொன்னார், நீ நினைவு கூறும் பொருட்டு என்ன செய்யணும்? இதை செய்யணும். வருடத்துக்கு ஒரு முறை நீ செய்யணும்.
என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ பாவம் செய்யும் பொழுது உனக்கு பாவத்தில் எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக வர்ற சமயத்தில், ஐயோ நான் பாவம் செய்து நினைக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன செய், ஒரு மிருகத்தை கொண்டு வந்து நீ பலி செலுத்து. நீ விசுவாசி, சிலுவையை நோக்கிப்பார், உயர்த்தப்பட போகிற தேவகுமாரனை நீ நினைத்து விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்கிற அந்த செய்தியை, அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் என்ன உண்டாயிற்று? பலிகள் உண்டாயிற்று. குறித்த காலம் வந்தபொழுது 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் ஸ்திரீயிடத்தில் அவர் தோன்றி, மரத்தினால வந்த பாவம், மரத்தினால் வந்த பாவத்தை போக்கும்படி அவர் மரத்தில் என்ன செய்தார்? அவர் தொங்கினார். மரத்தில் 3 ஆண்டுகள் அவர் தொங்கி அவர் என்ன செய்தார்? ஜீவனை அவர் கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். கருணைப்படுத்துவோம். நான் செய்து நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னால், அவர் நமக்காக கிரயத்தை கொடுத்து முடித்தார். கரங்களை கொட்டி கத்திரமைப்படுத்துவார். அவர் கிரயத்தை கொடுத்து முடித்து விட்டார். இப்போ நம்ம கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன செய்யணும்? கிரயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? கிரயம் கொடுத்தவரை விசுவாசிக்க வேண்டும். கிரயம் கொடுத்தவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கிரயம் கொடுத்தவரை விசுவாசித்து, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நான் யோசித்து பார்த்து இதுக்கு என்ன சரியான உதாரணம் சொல்லணும்னு எனக்கு மனசில் வந்த ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஊழியர் குடும்பம் சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போய் சபை ஆரம்பிச்சிருக்காங்களா. அப்போ அங்கே உள்ளதான காரியங்களை குறிக்க அங்கே அந்த பகுதியில் தான் அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கார். கணவன் மனைவியாக கடினமான இடம். அந்த இடத்தை பற்றி அவங்க சொல்கிற சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷ் குறிப்பாக அங்கே இந்த ஊர்லேருந்து இந்தியா முழுசும், தமிழ்நாட்டில் இருக்கிற, கேரளாவில், இன்னும் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இருக்கிறதான நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. பிள்ளைங்க வயசாகி இருக்கிறாங்க. விபச்சார தொழிலில் அவங்க ஈடுபடுத்தப்பட்டவர்கள். அவர்கள் பணத்திற்காக, சில ஆட்கள் சில பெற்றோர் பணத்துக்காக வித்திருக்கிறாங்க. பணத்துக்காக அவங்க அதுக்கு போய் சேருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சரி வளர்க்குறதுக்கான கொடுத்துருப்பாங்க, விற்றுருப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் இவன் 10,000 ரூபாய்க்கு வாங்குறவன் 1 லட்சத்துக்கு விற்று அவன் இந்த இடத்துல கொண்டு போய் அவங்க பிள்ளைகளை இந்த மாதிரிப்பட்ட இடத்துல அந்த பிள்ளைங்க மாட்டி கொண்டு இருக்கிறது. சில பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் திருடப்பட்டு, வாலிப பிள்ளைகள் எங்கே திருடிட்டு போயிடுவாங்க. தனியாக போயிடும்போது பிள்ளைகள் கவனமாக போகணும்னு சொல்ல காரணம் அதுதான். திருடி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் கடைசியாக அங்கே 1,50,000 அந்த மாதிரி, அதாவது வயசை பொறுத்து இருக்குது, ஆளை பொறுத்து இருக்குது. அழகாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு அப்படி போட்டு வித்துடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் போகிற சமயத்து அந்த இடத்துல இந்த பிள்ளைகள் கொஞ்ச நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடம்பிடிப்பாங்க, இல்லை அது அழுவாங்க, புரளுவாங்க, ஐயோ கதறுவாங்க. கடைசியில் என்னன்னு சொன்னால் இருட்டு அறையில் அடைச்சி போட்டு அவங்கள சித்திரவதைப்படுத்தி, இவனுக்கு விடுதலை கிடையாது, இவ்வளோ ரூபா நான் வாங்கியிருக்கிறேன், அதனால நீ சம்பாதிச்சு கொடுத்தா உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சம்பாதிச்சு கொடுத்தப்ப நீ போகலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா விடுதலை இல்லை. கஷ்டம் தாங்க முடியாம கடைசியாக அந்த தொழிலை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச நாள் செய்த பிற்பாடு அவர்கள் அதில் என்ன செய்கிறான்னு சொன்னால், வெளியே அவர்கள் வர விரும்பாத நிலையிலே அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் அடிமைப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆரம்ப நிலையில் அந்த யாருன்னு விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கதறிட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு யாராவது போய் அவங்களுக்கு இந்த குழந்தை விடுங்க, இந்த பிள்ளைய விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற டைமில் அவன் சொல்லுவான், ஐயா நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அதை நீ கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னா அதை மட்டுமா வாங்குவான்? நான் 5 லட்ச ரூபா கொடு, நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னா நீ 5 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்டால், யாராவது 5 லட்சம் ரூபா கொடுத்தா மீட்கலாம், மீட்டுக்கொள்ளலாம். விலையின்றி மீட்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்பது நமக்கு. ஆனால் உலகத்தில் அது நடக்கவே நடக்காது. பணத்தை கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். அந்த இடத்துலேருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக பணத்தை கொடுத்து அவர்களை மீட்டு கொள்ளுகிறது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விதமாக அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மீட்கப்படுகிறார்கள்.
அந்த கஷ்டத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். தான் பார்க்கிறோம். சங்கீதம் 25-22 வாசிக்க நேரம் இல்லை. இக்கட்டிலிருந்து நம்மை மீட்கிறார். இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்கிறார். மீட்பு என்று சொல்லும் பொழுது இக்கட்டிலிருந்து உண்டாகிற மீட்பு. அவ்விதமாக அவர் இக்கட்டிலிருந்து கர்த்தர் சில ஆட்களை, அதே போல இன்னும் பலவிதமான துன்பங்கள் அகப்பட்டிருக்கிற ஆட்கள் உண்டு. என்னெல்லாம் இக்கட்டுகள்? பொருளாதார பிரச்சனைகள், பணத்தில் மாட்டிட்டேன் அப்படிங்கிறதான ஆட்கள். இப்படிலாம் இருந்தா கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை மீட்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, செய்திக்குள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால், அவர் தம் இரத்தத்தை சிந்தி அவர் கிரயத்தினால் மீட்டு கொண்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த மீட்பு இந்த மீட்பு வித்தியாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்தின் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார். ஆமென். குடிகாரனாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. விபச்சாரத்துக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. கண்களின் இச்சைக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன், மீட்பு கிடைத்தது. பொய்க்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. பொறாமைக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. கவலைக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு மீட்பு கிடைத்தது. எரிச்சல், எப்பவுமே எனக்கு எரிச்சலா இருக்கும். எரிச்சல் இருந்து கர்த்தர் அடிமையாக இருந்தேன், என்னை கர்த்தர் என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். இன்னும் கோபத்துக்கு அடிமையாக இருந்த, கோபம் தான் அந்த பிளேட்லாம் பறக்கும், அப்படிப்பட்ட ஆளாக இருந்தேன், முரடனா இருந்தேன், அதிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். இதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வருகிற சாட்சியா இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் சாட்சி உள்ளவங்களா இருக்கிறீங்க? நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் மீட்டு கொண்டு என்னை விடுதலை ஆக்கினார். அப்படி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளாக இருந்தாலும் சரி, தேவ சமூக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மீட்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒருவேளை இன்னும் என்னென்ன காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் அவர்களை கர்த்தர் விடுவிக்கும். எல்லாம் எளிமை நிற்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் எளிமை ஆண்டு சமூகத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு மீட்பு வேணும் அப்பா, எனக்கு ஒரு மீட்பை கர்த்தர் தரணும்னு சொல்ற ஆட்கள். என்னுடைய ஜென்ம பாவங்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன், உங்களுடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி கேளுங்க. தகப்பனே, நான் கர்ம பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறேன், மற்றவங்க பார்த்து பார்த்து பியர் பிரஷர்னால, அழுத்தத்தினால பல காரியங்களை கற்றுக்கொண்டேன், பல பாவங்களுக்கு நான் அடிமையாகி விட்டேன், என்னை நீர் விடுதலை ஆக்கும், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்கிற சமயத்தில் இயேசு நம்மை மீட்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை வைத்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய மீட்பு வேணும். கர்த்தரால் மீட்கப்பட்டுள்ள ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். மீட்கப்படாத ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு பாட்டு பாட முடியாது, அவனால துதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. நீ சந்தோஷமா இராமல் இருப்பது காரணம் என்ன? ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இல்லாமல் இருப்பது காரணம் என்ன? உற்சாகம் இல்லாமல் இருப்பது காரணம் என்ன? நீ பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டிருக்கிறாய், நீ பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்று சொன்னால், ஐயோ எனக்கு விடுதலை வேண்டும் என்னை பெருமூச்சு விட்டால், நீ அழுதால், கதறினால், இயேசு இப்பொழுதே விடுவிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை சொல்ல, இயேசுவே நாம விசுவாசிக்கிறப்பா, என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லுங்க, என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லுங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். எங்கே? ஆக்கினைக்கு தப்பு வைக்கப்படுவார்கள். நரக ஆக்கினைக்கு தப்பு வைக்கப்பட வேண்டும் என்றால் நான் நீங்களும் மீட்கப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆனந்த களிப்புடன் பாடி பரலோகத்தின் நேராய் பிரயாணம் பண்ண வேண்டும். பரலோகத்தின் நேராய் பிரயாணம் பண்ண வேண்டும். Are you traveling? Are you on the journey towards the destination, the eternal destination? நித்தியமான அந்த கடைசியில நாம் சென்று சேர வேண்டிய இடம் அந்த சீயோன், பரலோகம். அதுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இல்ல ஸ்தம்பித்து போய் நிக்கிறீங்களா? எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான். 52 ஏசாயாவில் சொல்றார், எழும்பு எழும்பு, நீ ஏன் உட்கார்ந்து இருக்கிறாய்? ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாய்? ஏன் நீ பாவ கட்டுகளோடு கூட நீ உட்கார்ந்து இருக்கிறாய்? நுகத்தடியை நீ முறித்து கொண்டு நீ எழும்பு, உன் கட்டுகளை அவிழ்த்து விட்டுவிடு, பாவ கட்டுகளை விட்டு நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது கிறிஸ்து கர்த்தர் உங்களை பிரகாசிக்க அவர் விரும்புகிறார். நீ வெளிச்சம் கொடுக்கும்படியாய் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Don't stop in the midst of your journey. உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்கே நின்று விடாதே. நீ சந்தேகத்தில் நின்று விடாதே, அவிசுவாசத்தால் நின்று விடாதே, மனக்குழப்பத்தால் நின்று விடாதே, சோர்வினால் நின்று விடாதே. யாரோ ஒண்ணு ஏதோ செஞ்சிட்டாங்க, இந்த சபையினால இடறிட்டேன், அந்த விசுவாசியால் இடறிட்டேன், அந்த ஊழியக்காரன் இடறிட்டேன், நீ நிற்காதே.
அவரை மிதித்து விட்டு நீ ஓடிக்கொண்டே இரு, நீ ஓடிக்கொண்டே இரு. நீ சேர வேண்டிய இடம் சீயோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களாசித்து எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை ரட்சித்து என்னை மீட்டு கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்ற ஆட்கள்லாம், மீட்பை பெற்றவங்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் மீட்டு கொண்டவர், அவளை ஆண்டவரை கரை சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வழியில கர்த்தாவே இந்த மீட்பை இழந்து விடக்கூடாது, அந்த ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. உம்மை எப்போது நினைத்து கொண்டிருக்கத்தக்கதாக அந்த மீட்பை மறந்து விடாது. அப்படி ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவள் என்பதை விசுவாசித்து தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறி செல்ல உதவி செய்யும். எங்கும் கர்த்தாவே தங்கள் பிரயாணத்தை நிறுத்திவிடக்கூடாது. சோர்ந்து போய் கிடக்கிறேன், ஒவ்வொரு தட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன், தட்டி அனல் மூட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். மறுபடியும் பிரயாணத்தை துவங்கத்தக்கதாய் உதவி செய்யும். கிறிஸ்துவ ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டதுன்னு சொன்னதான அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் நிற்காதபடி ஓடும்படியாய் கிருபை செய்யும் ஆண்டு. ஒவ்வொரு கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
செய்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம்மையோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னொரு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.